தமிழ்நாட்டில் 61 நாள் மீன்பிடி தடைக்காலம் நள்ளிரவு முதல் அமலுக்கு வந்தது. மீன்களின் இனப்பெருக்கத்திற்காக ஆண்டுதோறும் ஏப்ரல் 15 முதல் ஜூன் 14 வரை 61 நாட்கள் மீன்பிடி தடைக்காலம் அமலில் இருக்கும். இந்த காலகட்டத்தில் விசைப்படகுகள் மற்றும் இழுவை படகுகள் மூலம் மீன்பிடி தடை விதிக்கப்படுகிறது. அதன்படி தமிழகத்தில் இந்த ஆண்டுக்கான 61 நாள் மீன்பிடி தடைக்காலம் நள்ளிரவு முதல் அமலுக்கு வந்தது. அதன்படி கன்னியாகுமரி முதல் திருவள்ளூர் மாவட்டம் வரையிலான தமிழகத்தின் கிழக்கு கடற்கரை பகுதியில் வரும் ஜூன் 14ஆம் தேதி வரை 61 நாட்கள் விசைப்படகுகள் மீன்பிடி தடை விதிக்கப்பட்டுள்ளது. இந்த காலகட்டத்தில் கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, ராமநாதபுரம், புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, கடலூர், விழுப்புரம், செங்கல்பட்டு, சென்னை, திருவள்ளூர் ஆகிய 14 கடற்கரை மாவட்டங்களைச் சேர்ந்த 15,000 விசைப்படகுகள் மற்றும் இழுவை படகுகள் கடலுக்கு செல்லாமல் மீன்பிடி துறைமுகத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கும். டீசல் விலை ஜிஎஸ்டி வரம்புக்குள்ளே கொண்டுடுவாங்க. ஏன்னா டீசல் ரேட் அதிகரிக்க மீனவர்களோட வாழ்வாதாரம் ரொம்ப பாதிக்கப்படுது. மீன்பிடி தடைக்காலம் காரணமாக ஏறத்தாழ 8 லட்சம் மீனவர்கள் மீன்பிடி சார்ந்த தொழிலாளர்கள் முடங்குவர். மீன்பிடி தடைக்காலத்தால் வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் மீனவர்களுக்கு அரசு சார்பில் நிவாரணமாக 8,000 ரூபாய் வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. சட்டப்பேரவையில் மாநில சுயாட்சி தீர்மானத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்று கொண்டு வருகிறார். தமிழ்நாட்டிற்கான நிதி ஒதுக்கீட்டை மத்திய அரசு குறைத்து வருவதாக திமுக கூட்டணி கட்சிகள் குற்றம் சாட்டி வருகின்றன. மேலும் அதிகாரம் குறைக்கப்பட்டுள்ளதாகவும் குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன. சட்டப்பேரவையில் கடந்த 25ஆம் தேதி பேசிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மாநில சுயாட்சியை உறுதி செய்து மாநில உரிமைகளை நிலைநாட்டக்கூடிய வகையில் விரைவில் புதிய அறிவிப்பை வெளியிட உள்ளதாக தெரிவித்திருந்தார். இந்நிலையில் 4 நாட்கள் விடுமுறைக்கு பிறகு சட்டப்பேரவை இன்று கூடுகிறது. இதில் மாநில சுயாட்சி தொடர்பான தீர்மானத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கொண்டு வருகிறார். மாநிலத்திற்கு அதிக அதிகாரம் வழங்கும் வகையிலான இந்த தீர்மானத்தை உறுப்பினர்களின் விவாதத்திற்கு பிறகு நிறைவேற்ற திட்டமிடப்பட்டுள்ளது. மேலும் செய்தி மற்றும் விளம்பரத்துறை மானிய கோரிக்கை மீதான விவாதம் நடைபெறுகிறது. அதிமுக, பாஜக இடையே மீண்டும் கூட்டணி அமைந்துள்ள நிலையிலும் தமிழ்நாடு பாஜக தலைவராக நயினார் நாகேந்திரன் தேர்வு செய்யப்பட்ட நிலையிலும் இன்றைய கூட்டம் நடைபெறுவதால் மிகுந்த எதிர்பார்ப்பு நிலவுகிறது. தமிழ்நாட்டில் தாழ்த்தப்பட்ட சமூகத்தினருக்கு எதிரான குற்றச் செயல்களும் தலித் பெண்கள் மீதான பாலியல் வன்கொடுமைகளும் அதிகரித்துள்ளதாக ஆளுநர் RN ரவி வேதனை தெரிவித்துள்ளார். சட்டமேதை அம்பேத்கரின் பிறந்த நாளையொட்டி சென்னை கிண்டியில் உள்ள ஆளுநர் மாளிகையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர் தாழ்த்தப்பட்ட சகோதர சகோதரிகள் மீதான தாக்குதலை கண்டு வேதனை அடைந்ததாக குறிப்பிட்டார். தாழ்த்தப்பட்ட சகோதரர் செருப்பு அணிந்தாலும் பைக் ஓட்டினாலும் சிறப்பாக படித்தாலும் தாக்குதலுக்கு உள்ளாவதாக அவர் வேதனை தெரிவித்தார். ஓரிடத்தில் நீரில் மனித கழிவுகள் கலக்கப்பட்டதாகவும் கள்ளக்குறிச்சியில் விசச்சார தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தைச் சேர்ந்தவர்கள் உயிரிழந்ததாகவும் ஆளுநர் குறிப்பிட்டார். தாழ்த்தப்பட்டோருக்கு எதிரான குற்றச் செயல்கள் 50% உயர்ந்ததாகவும் தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தைச் சேர்ந்த பெண்கள் மீதான பாலியல் வன்கொடுமை வழக்குகளில் தண்டனை வழங்கப்படும் விகிதம் தேசிய அளவில் இருப்பதை விட குறைவாக இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். Crime against Dalits is on rise. In 2020, there were 1,274 cases of crimes against the Dalits. Within 2 years, it exceeded 1,800, more than 50% increase. Crime against Dalit women is on increase. உயர்நிலை பள்ளியில் உள்ள மாணவர்கள் 2ஆம் வகுப்பு புத்தகத்தை கூட படிக்க முடியாத நிலையில் இருப்பதாக ஆய்வு முடிவுகள் தெரிவிப்பதாக ஆளுநர் தெரிவித்தார். இவர்கள் பள்ளி படிப்பை முடித்துவிட்டு கல்லூரிக்கு செல்லும் போது 1000 ரூபாய் கொடுப்பதால் எத்தனை நாட்களுக்கு அது உதவும் என்று அவர் கேள்வி எழுப்பினார். அறிவியல் தொழில்நுட்ப காலத்தில் திறமை இல்லை என்றால் அவர்களுக்கு எதிர்காலமே இல்லை என்றும் ஆளுநர் RN ரவி கூறினார். அம்பேத்கர் குறித்து பெருமையாக பேசும் ஆளுநர் RN ரவி அதே அம்பேத்கரை மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா விமர்சிக்கும் போது எங்கே போனார் என அமைச்சர் கோவி செடியன் கேள்வி எழுப்பினார். அம்பேத்கர் ஜெயந்தி விழாவில் பேசிய ஆளுநர் RN ரவி சமூக நீதி குறித்து பேசும் தமிழ்நாட்டில் செருப்பு போட்டு செல்வதற்காகவும் இருசக்கர வாகனத்தில் சென்றதற்காகவும் பட்டியலின மக்கள் தாக்கப்படுவதாக தெரிவித்தார். இதுகுறித்து அறிக்கை வெளியிட்டுள்ள அமைச்சர் கோவி செடியன் பட்டியலின மக்களுக்கு எதிராக அதிக குற்றங்கள் நடைபெறும் மாநிலங்களில் ஆளுநரின் சொந்த மாநிலமான பீகார் 2வது இடத்தில் இருப்பதாகவும் சொந்த மாநிலத்தில் இப்படி அநீதி நடக்கும்போது தமிழ்நாட்டை பற்றி பேசலாமா எனவும் கேள்வி எழுப்பியுள்ளார். சனாதனத்திற்கு பிராண்ட் அம்பாசிடராக இருக்கும் ஆளுநர் சனாதனத்திற்கு எதிராக பேசிய அம்பேத்கரை புகழ்வது பொருத்தமாக இருக்கிறதா என்றும் இனிப்பும் உப்பும் எப்படி ஒரே சுவையை தர முடியும் என கேள்வி எழுப்பியுள்ளார். இந்த காலத்தில் அம்பேத்கர் என கோஷமிடுவது ஃபேஷனாகிவிட்டதாக அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். அதே நேரம் அம்பேத்கர் குறித்து நாடாளுமன்றத்தில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா கடுமையாக விமர்சித்த போது ராஜ்பவனில் தர்மார மண்டபத்தில் ஒரு கண்டன கூட்டத்தை ஆளுநர் ஏன் நடத்தவில்லை என அமைச்சர் கேள்வி எழுப்பியுள்ளார்.
கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் அருகே கால்வாயில் குளித்தபோது 3 சிறுவர்களும் ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் குளித்தபோது 2 சிறுமிகளும் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவிலில் ஜாகிர் ஹுசேன் நகரில் உள்ள வடக்கு கொடக்குடியைச் சேர்ந்த உபயத்துல்லா, முகமது அபில், முகமது பாசிக் ஆகிய 3 சிறுவர்கள் விடுமுறையொட்டி வெள்ளியங்கால் ஓடையில் குளிக்கச் சென்றனர். அப்போது 3 பேரும் நீரில் மூழ்கினர். தகவல் அறிந்து சென்ற தீயணைப்புத் துறையினர் மற்றும் காவல்துறையினர் 3 பேரையும் சடலங்களாக மீட்டு காட்டுமன்னார் கோவில் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதனிடையே விடுமுறை தினத்தையொட்டி கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டை ராம்நகர் பகுதியைச் சேர்ந்த முத்தப்பா, பெங்களூரு சர்ஜாப்பூர் பகுதியைச் சேர்ந்த சென்னப்பா ஆகியோர் தங்களது குடும்பத்தினருடன் ஒகேனக்கலுக்கு சுற்றுலா வந்தனர். ஆலம்பாடி காவிரி ஆற்று பகுதியில் குளித்தபோது முத்தப்பாவின் மகள் பாக்கியலட்சுமி, சின்னப்பாவின் மகள் காவிரி ஆகியோர் ஆழமான பகுதிக்கு சென்றதால் நீரில் மூழ்கினர். தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் மற்றும் தீயணைப்புத் துறையினர் அரை மணி நேர தேடுதலுக்கு பிறகு இருவரையும் சடலமாக மீட்டனர். பூவிருந்தவள்ளி அருகே போக்குவரத்து காவலர்கள் கண்முன்னே இளைஞர் அரிவாளால் வெட்டப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. குமணஞ்சாவடியில் உள்ள குடியிருப்பு வளாகத்தில் கையில் அரிவாளுடன் ஒருவர் மற்றொருவரை விரட்டுவதாக ரோந்து பணியில் ஈடுபட்ட காவலர்களுக்கு தகவல் கிடைத்துள்ளது. போக்குவரத்து உதவி ஆய்வாளர் முருகானந்தம், காவலர் லோகேஸ்வரன் ஆகியோர் நிகழ்விடத்திற்கு சென்றபோது குடியிருப்பிலிருந்து சாலையை நோக்கி வந்த நபர் கையில் அரிவாளுடன் இளைஞரை வெட்டியிருக்கிறார். அரிவாளால் வெட்ட முயன்றபோது போக்குவரத்து காவல்துறையினர் அவரை மடக்கி பிடித்தனர். வெட்டப்பட்ட நபர் நூம்பலைச் சேர்ந்த மோகன்ராஜ் என்பது தெரிய வந்தது. தாக்குதலில் ஈடுபட்ட நபருக்கும் இவருக்கும் இடையே ஏற்கனவே முன்விரோதம் இருந்ததாக கூறப்படுகிறது. காயமடைந்த நபரை மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்த காவல்துறையினர் வெட்டியவர் யார் என்பது குறித்து விசாரித்து வருகின்றனர். வக்பு சட்டத்தை எதிர்ப்பதன் மூலம் வாக்கு வங்கி அரசியல் வைரஸை காங்கிரஸ் கட்சி பரப்புவதாக பிரதமர் நரேந்திர மோடி சாடியுள்ளார். ஹரியானா மாநிலம் இசார் பகுதியில் புதிய விமான நிலையத்தை திறந்து வைத்த பிரதமர் நரேந்திர மோடி அங்கிருந்து அயோத்திக்கு விமான சேவையை தொடங்கி வைத்தார். மேலும் புதிய முனைய கட்டிடத்திற்கு அடிக்கல் நாட்டினார். தொடர்ந்து பொதுக்கூட்டத்தில் பேசிய பிரதமர் நாட்டில் சமத்துவத்தை நிலைநாட்ட அம்பேத்கர் முயற்சி செய்ததாக கூறினார். ஆனால் காங்கிரஸ் கட்சி அம்பேத்கரின் கொள்கைகளை அழிக்க முயற்சி செய்ததாக விமர்சித்தார். ஆட்சி அதிகாரத்தை பிடிப்பதற்காக அரசியல் அமைப்பை வெறும் கருவியாக மட்டுமே பயன்படுத்தி வருவதாக குற்றம் சாட்டினார். ஏழைகள் மற்றும் ஆதிவாசிகளின் நிலங்கள் கொள்ளையடிக்கப்படுவது வக்பு வாரிய சட்டத்தின் மூலம் தடுத்து நிறுத்தப்பட்டுள்ளதாக கூறிய பிரதமர் வக்பு சட்டத்தை எதிர்ப்பதன் மூலம் வாக்கு வங்கி அரசியல் வைரஸை காங்கிரஸ் கட்சி பரப்புவதாக கடுமையாக சாடினார். இஸ்லாமியர்களின் நலனில் அக்கறை இருந்தால் காங்கிரஸ் கட்சியின் தலைவராக இஸ்லாமியரை நியமிக்காதது ஏன் என்றும், மக்களவைத் தேர்தலில் இஸ்லாமியர்களுக்கு 50% இடஒதுக்கீடு வழங்காதது ஏன் என்றும் பிரதமர் மோடி கேள்வி எழுப்பினார். பிரதமரின் குற்றச்சாட்டுக்கு டெல்லியில் பதிலளித்த காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே அம்பேத்கரின் கனவுகளை நனவாக்க அரசு முயற்சி மேற்கொள்ளவில்லை என்று குற்றம் சாட்டினார். அம்பேத்கரின் எந்தெந்த கொள்கைகளை மத்திய அரசு ஏற்றுக்கொண்டது என்றும், இது தொடர்பாக இதுவரை செய்தது என்ன என்றும் மல்லிகார்ஜுன கார்கே கேள்வி எழுப்பியுள்ளார். ஆண்டுகளாக காலணி அணியாமல் இருந்த ஹரியானாவைச் சேர்ந்த நபருக்கு பிரதமர் நரேந்திர மோடி காலணி அணிவித்த காட்சிதான் இது. ஹரியானா மாநிலம் கைத்தால் பகுதியைச் சேர்ந்த ராம்பால் காஷ்யப் பிரதமர் நரேந்திர மோடியின் தீவிர ஆதரவாளராக உள்ளார். நரேந்திர மோடி பிரதமராக வர வேண்டும் என்று கடந்த 2010ஆம் ஆண்டில் சூளுரைத்தார். மேலும் நரேந்திர மோடி பிரதமராக பதவியேற்றதுடன் தன்னை நேரில் சந்திக்கும் வரை காலணி அணியப் போவதில்லை என்று அறிவித்தார். இதன்படி காலணி அணியாமல் வெறும் காலில் நடந்து வந்த அவரை ஹரியானா மாநிலத்துக்கு பயணம் மேற்கொண்ட பிரதமர் நரேந்திர மோடி யமுனா நகர் பகுதியில் பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்ட போது நேரில் அழைத்தார். மேலும் தான் வாங்கி வந்த காலணியை வழங்கி அணிந்து கொள்ளுமாறு அறிவுறுத்தினார். பிரதமர் முன்னிலையில் ராம்பால் காஷ்யப் காலணி அணிந்து தனது சூளுரையை நிறைவேற்றிக் கொண்டார். இது குறித்து எக்ஸ்தலத்தில் பதிவிட்டுள்ள பிரதமர் மோடி ராம்பால் போன்றோரின் ஆர்வம் தனக்கு மகிழ்ச்சி அளிப்பதாக கூறியுள்ளார். எனினும் சமூக பணிகளிலும் நாட்டை கட்டமைப்பதிலும் மக்கள் கவனம் செலுத்த வேண்டும் என்று மக்களுக்கு பிரதமர் மோடி வேண்டுகோள் விடுத்துள்ளார்.
பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்து விலகுவதாக ராஷ்டிரிய லோக் ஜனசக்தி கட்சி தலைவர் பசுபதி பராஸ் அறிவித்துள்ளார். விரைவில் பீகார் சட்டமன்ற தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் பசுபதி பராஸின் இந்த திடீர் அறிவிப்பு தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு பின்னடைவாக பார்க்கப்படுகிறது. முன்னாள் மத்திய அமைச்சர் ராம்விலாஸ் பாஸ்வானின் சகோதரரான பசுபதி பராஸ் தனது அண்ணன் மறைவிற்கு பிறகு லோக் ஜனசக்தி கட்சியில் இருந்து விலகி கடந்த 2022ஆம் ஆண்டு ராஷ்டிரிய லோக் ஜனசக்தி கட்சியை தொடங்கினார். பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு பசுபதி பராஸ் ஆதரவு அளித்து வந்த நிலையில் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் இவர் போட்டியிட்டு வந்த இஜாப்பூர் தொகுதியை அவரது அண்ணன் மகனான சிராஜ் பஸ்வானுக்கு பாஜக ஒதுக்கியது. இந்நிலையில் பட்டியலின மக்களுக்கு எதிரான நடவடிக்கைகளில் ஆளும் கூட்டணி அரசு தொடர்ந்து ஈடுபடுவதாக குற்றம் சாட்டியுள்ள பசுபதி பராஸ் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு இதுநாள் வரை வழங்கி வந்த ஆதரவை திரும்பப் பெறுவதாக அறிவித்துள்ளார். வரும் சட்டமன்ற தேர்தலில் பீகாரில் உள்ள 243 தொகுதிகளில் தனித்து போட்டியிட உள்ளதாகவும் கொள்கை ஒத்துப்போனால் காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகளுடன் கூட்டணி வைக்க திட்டமிட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். மேற்கு வங்கத்தில் வக்பு சட்ட திருத்தத்திற்கு எதிராக நடந்த போராட்டத்தில் போலீசாருக்கும் பொதுமக்களுக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. வக்பு சட்டத்தில் திருத்தங்களை மேற்கொண்ட மத்திய அரசு எதிர்க்கட்சிகளின் எதிர்ப்பை மீறி நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றி குடியரசுத் தலைவர் ஒப்புதல் பெற்று அதை சட்டமாக்கியது. வக்பு சட்ட திருத்தத்தை கண்டித்து மேற்கு வங்கத்தில் தொடர் போராட்டங்கள் நடைபெற்று வருகின்றன. முர்ஷிதாபாத் உள்ளிட்ட பகுதிகளில் போராட்டம் கலவரமாக வெடித்த நிலையில் தற்போது தெற்கு 24 பர்கானாஸ் பகுதிக்கு கலவரம் பரவியது. போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் மீது போலீசார் தடியடி நடத்திய நிலையில் போராட்டக்காரர்கள் பதில் தாக்குதல் நடத்தியதால் அப்பகுதியை கலவர பூமி போல காட்சியளித்தது. மேலும் போலீசாரின் வாகனங்களுக்கும் போராட்டக்காரர்கள் தீ வைத்தனர். বাসন্তী হাইওয়েতে একেবারে উত্তেজিত পরিস্থিতি, ইট ছোড়া হচ্ছে একদিকে পুলিশের পক্ষে। முர்ஷிதாபாத், ஜங்கிப்பூர், துலியன் உள்ளிட்ட பகுதிகளில் அதிகளவில் பாதுகாப்பு படையினர் குவிக்கப்பட்டுள்ள நிலையில் வீண் வதந்திகளை மக்கள் நம்ப வேண்டாம் என போலீசார் அறிவுறுத்தியுள்ளனர். குஜராத் கடற்கரை அருகே நடந்த சோதனையில் 1800 கோடி ரூபாய் மதிப்புள்ள போதைப் பொருட்கள் சிக்கின. இந்திய கடல் எல்லைப் பகுதியில் பெருமளவு போதைப் பொருட்கள் கடத்தப்படுவதாக ரகசிய தகவல் கடலோர காவல் படையினருக்கு கிடைத்தது. இதையடுத்து கடந்த சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் இந்திய கடலோர காவல் படை மற்றும் பயங்கரவாத எதிர்ப்பு படையினர் இணைந்து கூட்டாக சோதனை நடத்தினர். இந்நிலையில் 13ஆம் தேதி அதிகாரிகளை கண்டதும் கடத்தல் கும்பல் போதைப் பொருட்களை கடலில் வீசிவிட்டு தப்ப முயன்றதாக சொல்லப்படுகிறது. இதையடுத்து கடலில் வீசப்பட்ட போதைப் பொருட்களை கடலோர காவல் படையினர் பறிமுதல் செய்தனர். பிடிபட்ட போதைப் பொருட்களின் எடை 300 கிலோ என்றும் சிக்கியது மெத்தபட்டமைன் வகையாக இருக்கலாம் என்றும் சந்தேகிக்கப்படுகிறது. பாகிஸ்தானில் இருந்து குஜராத் வழியாக தமிழ்நாட்டுக்கு போதைப் பொருட்கள் கடத்த இருந்ததாக முதற்கட்ட தகவல் வெளியாகியுள்ளது. இந்த கடத்தல் கும்பல் குறித்து பயங்கரவாத தடுப்பு பிரிவு அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். 1800 கோடி ரூபாய் மதிப்புள்ள போதைப் பொருட்களை பறிமுதல் செய்த கடலோர காவல் படையினரை மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பாராட்டியுள்ளார். போதைப் பொருட்கள் கடத்தல் கும்பல் மீது தங்கள் அரசு இரக்கம் காட்டாது என்றும் அமித்ஷா கூறியுள்ளார். ஐபிஎல் கிரிக்கெட் தொடரின் லீக் ஆட்டத்தில் லக்னோ அணியை 5 விக்கெட் வித்தியாசத்தில் வீழ்த்தி தொடர் தோல்விகளுக்கு சென்னை அணி முற்றுப்புள்ளி வைத்தது. லக்னோவில் நேற்று நடைபெற்ற 30வது லீக் ஆட்டத்தில் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ், சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிகள் பல பரீட்சை நடத்தின. டாஸ் வென்ற சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி எதிரணியை முதலில் பேட்டிங் ஆட அழைத்தது. அதன்படி முதலில் பேட்டிங் செய்த லக்னோ அணி 20 ஓவர்கள் முடிவில் 7 விக்கெட் இழப்பிற்கு 166 ரன்கள் சேர்த்தது. அதிகபட்சமாக கேப்டன் ரிஷப் பந்த் 63 ரன்கள் எடுத்தார். தொடர்ந்து இலக்கை நோக்கி விளையாடிய சென்னை அணியில் ஷைக் ரஷீத் 27 ரன்களும், ரச்சின் ரவீந்திரா 37 ரன்களும் எடுத்து அற்புதமான தொடக்கத்தை அமைத்துக் கொடுத்தனர். அடுத்தடுத்து களமிறங்கிய ராகுல் திரிபாதி, ரவீந்திர ஜடேஜா, விஜய் சங்கர் சொதப்பிய போதும் சிவம் துபே மற்றும் கேப்டன் MS தோனி சிறப்பாக விளையாடி அணிக்கு வெற்றியை தேடி தந்தனர். 19.3 ஓவர்களின் முடிவில் சென்னை அணி இலக்கை எட்டி 5 விக்கெட் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றது. சென்னை அணியில் சிவம் துபே 43 ரன்களும், தோனி 26 ரன்களும் அடித்து கடைசி வரையில் களத்தில் நின்றனர். தொடர்ந்து 5 ஆட்டங்களில் தோல்வி கண்ட சென்னை அணி தோனி தலைமையில் மீண்டும் வெற்றி பாதைக்கு திரும்பியுள்ளது.